வணக்கம் 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 மக்களே. எங்க வீட்டுல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துச்சு மக்களே. இதனால என்னாச்சுன்னா நான் கொஞ்சமா காசு சேர்த்து வாங்கினேன். 2 10 kg பார்பல், 4 5 kg பார்பல், 2 10 kg தம்பிள், 2 பார்பல் ராடு எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ட்ரேஷன் சொன்னதும் கோடியில பொருளும் யூடியூபர், அதனால பின்னாடியே வந்து ஹவுஸ் டூர் பண்ற அளவுக்கு பெரிய வீடு கட்டிட்டெல்லாம் நினைக்காதீங்க மக்களே. நாங்க இப்ப இருக்கிற வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மேல் கூரையில நாட்டு ஓடு போட்டு இருக்கோம் மக்களே. வீடும் கொஞ்சம் பழைய வீடு. அந்த ஓடுல கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல எங்க கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் ரொம்ப நாளா கூடி இருந்தாரு. அவர் மட்டும் இல்ல நண்பர்களே, அவருடைய நண்பரான தேலும் கூட இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு அந்த தேலு என்ன ஒரு கொட்டி விட்டுருச்சு. உடனே நான் ஸ்கார்பியன் கிங் ஆவான்னு நினைச்சேன், பட் அது நடக்கல. அது ஒரு சின்ன தேலுங்கிறதால பெரிய எஃபெக்ட் இல்லாம போயிடுச்சு மக்களே. ஏதோ இந்த பயப்புள்ளையாருக்கோ தப்பிச்சிட்டோம். அதுவே தெரியாம தலைவனை மிதிச்சிட்டா என்ன ஆகுறது? அதனால அந்த நாட்டு ஓடெல்லாம் எடுத்துட்டு கேப்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணி விட்டோம் நண்பர்களே. இந்த வேலைகள் நடக்கிறதால என்னுடைய 6 உயிர் நண்பர்களை கொஞ்ச நாள் வெளியே வைக்க வேண்டியதா போச்சு. தண்ணி படக்கூடாதுன்ட்டு கவர்லாம் பண்ணி பாதுகாப்பா தான் நண்பர்களை வச்சிருந்தேன். ஆனா இவன் இருக்கானே, இவன் அந்த கவர்லாம் கடிச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இருக்கான். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே. எதிர்பார்க்காத நேரத்துல மழை வேற பெஞ்சு அந்த வெயிட்ல தண்ணி சேர்ந்து தூரியேறி போச்சு நண்பர்களே. ஒரு சின்ன பிளாஷ்பேக் நண்பர்களே. நான் ஸ்கூல் படிக்கும் போது எஜுகேஷனல் பர்பஸுக்காக சிடி வாங்க போகும்போது பம்பிங் அயன் சிடி கண்ணுல பட அதுல இருந்து ஆரம்பமாச்சு என்னோட ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷன். ஆனா எங்க ஊர்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு சிங்கிள் பார் டபுள் பார் கூட இருக்காது நண்பர்களே. எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரே ஒரு ஜிம் இருந்துச்சு. நாங்க தான் ரொம்ப நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனா அங்க போயிட்டு வரதுக்கு பஸ்ஸுக்கு காசு, பைக் வாங்கினதுக்கு அப்புறமா பெட்ரோலுக்கு காசு, அது போக ஜிம்முக்கு வேற ஃபீஸ் கட்டணும். இதையெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியல நண்பர்களே. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. எனக்கு ஃபிட்டா இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கோ பெரிய பாடி பில்டர் ஆகிறதுக்கோ ஆசையும் இல்ல, அதுக்கு செலவு பண்றதுக்கு காசும் இல்ல. அதனால என்ன பண்ணேன், ஜிம்முக்கு போறதுக்கு செலவாகிற காசை ஜிம்முக்கு போகாம சேர்த்து வச்சு அந்த காசு சேர்ந்ததும் ட்ரெயின் ஏறி போயிட்டு கொஞ்சமா பார்பெல் தம்பிள்லாம் வாங்கி சேர்த்து வச்ச நண்பர்களே. அப்படி பார்த்து வாங்கின இந்த ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ல எல்லாம் துரியறத பார்த்ததும் என் மனசு சுக்குள் நூறா நொறுங்கி போச்சு. ஹிஸ்டரி சேனல்ல வரா மாதிரி கிங்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் மாதிரி இங்க யாரும் இல்ல. அதனால நானே இந்த வெயிட் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். முதல்ல ஒரு பழைய பிரஷ் எடுத்து இந்த பார்பல் மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா கிளீனா தொடச்சங்க. ஏய், நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுர எடுக்க சொல்ல. கிறுட்டு. எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ துரு, எவ்வளோ டஸ்ட் ஏறி போயிருக்கு. ஒரு வழியா மொத்த வெயிட்ல இருக்கிற டஸ்டையும் தொடச்சி எடுத்துட்டேங்க. இந்த இரும்புல இருக்கிற துருவெல்லாம் கிளியர் பண்ணோம்னா பேக்கிங் சோடா கூட லைமை கலந்து தேய்ச்சா அந்த துருவெல்லாம் போயிடும்ட்டு யூடியூப்ல சொன்னாங்க. ஸோ இப்போ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த பேக்கிங் சோடா கூட லெமனை கலந்து தேய்க்கும் போது துருவெல்லாம் அப்படியே கிளியர் ஆகிட்டு பளிச்சுலாம் ஆகலைனாலும் ஒரு அளவுக்கு அந்த துருவெல்லாம் போக தாங்க செய்யுது. எல்லா வெயிட்டையும் கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ காய வச்சிருக்கேன். இந்த பார்பல் ராடுக்கு அந்த போல்டுக்கெல்லாம் வந்து குரோம் ஸ்ப்ரே வாங்கி வந்து அடிச்சிட்டாங்க. இதை யூஸ் பண்ணும்போது மாஸ்க்கு, கிளாஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு தாங்க வேலை செஞ்சேன். இந்த பெயிண்ட் பண்ணதெல்லாம் காய வச்சு சாயந்தரமே எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே காஞ்சிருக்கு. நான் பண்ண ஒர்க்கு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒர்க்கை நான் எப்படி பண்ணி முடிச்சிருக்கேன்ட்டு. எல்லா வெயிட் அண்ட் ராட்லையும் பெயிண்ட் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். Wow!
மேக்னா மேக்னா இந்த ஒர்க்கை மொத்தமா செஞ்சு முடிக்க எனக்கு 2 நாள் ஆச்சுங்க. இதான் இது மாதிரி நான் பெயிண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஏன் இவ்வளவு நாளா ஆளே காணும்னு நீங்க கேக்குறது புரியுது. நிறைய பேர் வீக்கெண்ட்ல வெக்கேஷனுக்கு போயிட்டு வரா மாதிரி நான் கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு வந்த மக்களே. எல்லாத்துக்கும் காரணம் வேற என்ன, மணி தான். நானும் இந்த சேனல்ல கிரிக்கெட்டை பத்தி தொடர்ச்சியா வீடியோ போட்டாலும் 5000 வியூஸை தாண்ட மாட்டேங்குது. நானும் ஒவ்வொரு மேட்சும் மாங்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணா இந்த 2000-3000 வியூஸ் தாண்டறதே பெரும்பாடா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1000 வியூஸ்க்கு இந்த யூடியூப் நமக்கு தர அமௌண்ட் 13 ரூபா. ஒரு வீடியோவுக்கு அதிகபட்சமா எனக்கு வரது 26 இருந்து 65 ரூபாய் தான். அஸ்வின் அண்ணன் மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்களே கிரிக்கெட்டை பத்தி பேசி யூடியூப்ல போடும்போது என்னெல்லாம் யாரு பார்க்க போறா? சந்தோஷமா நான் ஒரு நார்மல் வியூவராவும் என்னோட சாய்ஸும் அப்படிதான் இருக்கும். சோ பெருசா வியூஸ் வராததால எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆச்சு. சரி, ஒரு சேஞ்சுக்கு பிக் பாஸ பத்தி போடுவோன்ட்டு 2வது சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா பாருங்க, அதுல நல்ல வியூஸ். இனில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுன்ற மாதிரி என் வாழ்க்கையிலேயே பார்க்காத வியூஸ் எல்லாம் இந்த சேனல்ல பார்த்ததும், அதாவது லாங் ஃபார்ம்ல இவ்வளவு வியூஸ் நான் பார்த்ததும் எனக்கு தலகால் புரியல. அந்த குஷியில நான் இந்த சேனலை மறந்துட்டேன் மக்களே. சோ ஐ எம் வெரி சாரி. இனிமேல் இந்த சேனல்லையும் தொடர்ச்சியா வீடியோஸ் வரும் மக்களே. ஆனா இனி இந்த சேனல்ல கிரிக்கெட்டை பத்தி மட்டும் பேச போறது இல்ல. ஷாக் ஆகாதீங்க. இனி இந்த சேனல்ல கிரிக்கெட்டை பத்தி மட்டும் பேச போறது இல்ல. கிரிக்கெட் மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தியும் பேச போறோம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அது மட்டும் இல்லாம 30 டேஸ் சேலஞ்சுன்ட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க மக்களே. அதாவது ஒரு 30 நாள்ல ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறத முழுமையா டாக்குமெண்ட் பண்ணி போடலான்னு இருக்க மக்களே. உதாரணத்துக்கு நான் பிளெண்டர் சாஃப்ட்வேர் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 நாள்ல என்னால அந்த சாஃப்ட்வேரை எவ்வளவு கத்துக்க முடியுதுன்றத நான் டாக்குமெண்ட் பண்ணலான்னு இருக்க மக்களே. இதுக்கு உங்க ஆதரவு கிடைக்கும்னு நம்புற மக்களே. இத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீண்டும் ரொம்ப சீக்கிரமா சந்திக்கிறேன். பாய் மக்களே.